சிரித்து தள்ளுறதுக்கு ஒரு படம் வந்திருக்கு. அதை குறைச்சி சொல்லாமல் ரசித்து தள்ளுவோன்னு மக்கள் இந்த படத்தை கொண்டாடியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் வெற்றி பெற்றுட்டால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குறை நிறைகளை பற்றி அலச வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி அவ்வளோதான், அது ஒரு விஷயம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. எழில் சாருக்கு தொடர்ந்து இது 5வது படம் ஹிட்டு. மனம் கொத்தி பறவை, தேசிங்கராஜா, வெள்ளக்காரதுரை, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், இந்த சரவணனுக்கு பயமன், தொடர்ந்து 5 படங்கள் ஹிட்டு. எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து 5 படங்கள் ஹிட்டு கொடுத்த இயக்குநர்கள் பாரதிராஜா சார் அண்ட் சங்கர் சார். அதற்கு பிறகு எழில் சார். எனக்கு தெரிஞ்ச அடுத்த 6வது படத்தையும் அவர் ஹிட்டாக கொடுத்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த எம்பட்டு இருக்குது ஆசை அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு 2 கோடி பேருக்கு மேலே அதை பார்த்துருக்குறாங்க. 20 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. இது வந்து ரஜினாவுக்காக பார்க்குறாங்களா, இமாவுக்காக பார்த்தாங்களா, யாருக்காக பார்த்தாங்கன்னே தெரில. இந்த மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றி வந்து அதுக்கப்புறம் கடைசியில் இல்லை இப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு நினச்சா கூட அது உதயநிதி ஸ்டாலின் சாருக்காக தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அதை அப்படி முடிச்சிடுறேன். அது மாதிரி இந்த படத்தினுடைய எல்லா காட்சிகளிலுமே ஒரு நிறைய வந்து நடிகர்கள், அதனால் ஒவ்வொருத்தருமே அவருடைய பங்கை வந்து சிறப்பாக செய்திருப்பதால் இந்த வெற்றி எல்லோருக்கும் சேர்ந்ததாக மாறுகிறது. இது எல்லோரையும் சேர்த்து ஒருங்கிணைத்த எழில் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் வந்து மொத்த தொழில்நுட்ப கலைஞர்களும் கடமைப்பட்டிருக்கோம். இந்த சக்ஸஸ்க்காக ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ரொம்ப சந்தோஷம். இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ் டு பி அ பார்ட் ஆஃப் சம்திங் தட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லுங்க. எழில் சாருக்குனுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பிளானிங்ன்றது எவ்வளோ முக்கியன்றது இந்த மாதிரி ஒரு படைப்பு அண்ட் எழில் சார் மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஒரு பிளானிங் டேட்ஸ்க்குள்ளே வந்து ஒரு படத்தை முடித்து ஒரு பிளான் பண்ண பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கும்போது அது ஒரு சிறந்த வெற்றி படமாக மாறுன்றதில் வந்து சரவணனுக்கு பயம் என்பது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். எழில் அண்ணன் தொடர்ந்து 5வது படத்தை வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். உதவி பிரதர் அவர் அடிக்கடி சொல்வார், ஆனால் எழில் சார் படம் பெருசெல்லாம் கோட்டை கட்ட தேவையில்லை, மினிமம் கேரண்டி அவ்வளோதான். அவர் நம்பி என்ன போட்டோமோ அது கண்டிப்பாக அது அந்த படத்தில் இருக்குமுன்னே, அந்த படம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக அது பக்காவாக இருக்குமுன்னே, அந்த ரிசல்ட் தப்பாக இருக்குன்னு முன்னாடியே சொல்லுவார். ரிலீஸ் அப்போ கரெக்டாக அதே தான் நடந்துச்சு. இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னா அது உதய சாருக்கு தான் திரும்பவும் வந்து ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க, பப்ளிசிட்டியும் சரி அவ்வளோ அழகாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த பாகுபலி கூடயும் அழகான தேட்டர் பிடிச்சி கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த வகையில் வந்து நான் வந்து உதய சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படம் ரிலீஸ் பின்னாடியே வந்து இந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு இமானுக்கும் யுகபாரதிக்கும் திரும்பவும் வந்து ஒரு நன்றி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா அந்த எம்பட்டு இருக்கிற ஆசை இன்றைக்கி 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து சான்ஸே இல்லை. அது முதல் நாள் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுக்கும்போது இமானுக்கு வந்து வாய்ஸ் சரியில்லை, ரொம்ப குறன்னு இருந்துச்சு அந்த டியூனு. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நிறைய ஒரு ஹாண்டிங் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அதனால தான் அதை சூஸ் பண்ணேன். இன்றைக்கி அந்த சாங் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும், சூரியலேருந்து யோகி பாபு, சாம்ஸு, மற்ற அத்தனை, ரெஜினா ரொம்ப மிக முக்கியமாக ரெஜினா. நினைக்கிறேன் ரெஜினாவுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் என்கிட்ட அவ்வளோ பேர் ரெஜினாவோட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கல் ஒரு கண்ணாடிக்கு அப்புறம் அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறம் கதிர்வேலனுக்கு அதில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலனாலும் நான் வந்து தப்பான படம் பண்ணல அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஎன்சி கீழே வரைக்கும் இறங்கி ரீச் ஆகிற மாதிரி ஒரு படத்துக்கு எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ எழில் சார். அதுக்குள்ளே அடுத்த கதையை ரெடி பண்ணிட்டாரு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், 2-3 படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னேன். அண்ட் இமான் பிரதர் தேங்க் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஓகேல வந்து எப்படி வேணாம் மச்சான் வேணாம் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்ததோ அதே மாதிரி இதில் வந்து லாலா கடை சாந்தி அண்ட் எம்புட்டு இருக்கா சார், இந்த 2 பாட்டு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் படத்துக்கு கிடச்சிது. இப்போ 3வது வாரம் கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்க்ரீனில் இன்னும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் திருப்பி நன்றி நன்றி நன்றி.